வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கிளாஸ் 22 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் கிளாஸ் 21 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். இந்த கிளாஸில் கிரிட்ஸ் இல்லைனா செக்குடு பேட்டர்ன் ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்றத நான் ஆல்ரெடி கிளாஸ் 6ல் வந்து போட்டிருக்கேன். ஸோ கிளாஸ் 6ஐ பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். லைன்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து பேட்டர்ன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக டீட்டெயிலாக நான் வந்து அந்த கிளாஸ் 6ல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் அந்த கிளாஸை பார்த்துட்டு வாங்க. என்னால் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த கிரிட்ஸ் கிளாஸ்லேயும் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய டிசைன்ஸ் நிறைய பேர் புதுசு புதுசாக உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் சொல்கிற பேசிக் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கார்னர் டூ அந்த கார்னரில் நான் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். தின் லைனு. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து அகைன் ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி எந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு நம்ம எப்படி ஈஸியாக மார்க் பண்ணணும் அப்படின்றத கிளாஸ் 6ல் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த கிரிட்ஸ் கிளாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ அதனால தான் இதில் நான் சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பாக ரொம்ப டைம் ஆகும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். உங்களால் உட்காந்து அவ்வளோ நேரம் பார்க்க முடியாது. ஸோ ப்ளீஸ் கிளாஸ் 6ஐ போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்கள். ஸோ இப்போது நான் வந்து ஸ்லாண்டிங் லைன் வந்து கீழே கீழே லெஃப்ட் டு மேலே ரைட்டு. ஸோ இந்த சைடில் நான் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லெஃப்ட் சைட் கார்னரில் கீழே கார்னர்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்க, இந்த மாரி மெத்தட்லயும் நீங்க போடலாம். ஸோ இப்படி கீழ இருந்தும் நீங்க இத வந்து ஒரே மாதிரி ஒரே சைஸ்ல பாக்ஸ் இருக்க மாதிரி நீங்க இத போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாரி போட்டா கம்ஃபர்டபுளா இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இப்ப அந்த கிரிட்ஸ் வந்து நான் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இப்ப இதுல ஒண்ணுமே இல்ல. ஸோ அதே கிரிட்ஸ தான் நான் திரும்ப வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாரி கார்னர் டூ கார்னர் வந்து லைன் ட்ரா பண்ணிட்டு, அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்க வந்து அடுத்தடுத்த லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த கிரிட்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து என்ன டிசைன் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள ஃபில் பண்ண போறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி நீங்க பாக்ஸோட சைஸ் வந்து பெருசு பண்ணணும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்ப நான் வந்து இந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே லைன்ஸ் கிளாஸ்ல டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். ஸோ அத போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அண்ட் லைன்ஸ யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணணும், கிரிட்ஸ் எப்படி போடணும் அப்படின்றத நான் கிளாஸ் 6ல வந்து போட்டுருக்கேன். ஸோ அந்த கிளாஸ பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. ஸோ எல்லாமே வந்து அப்ராக்ஸிமேட்டா பார்க்குறதுக்கு பாக்ஸஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஸோ பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரே மாதிரி இருந்தா ஓகே. அது போதும். ஸோ இப்ப பார்த்தீங்களா, நான் வந்து இந்த மாரி இன்ட் மாரி போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மெத்தட் தான் நான் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ற மெத்தடு. ஸோ இன்ட் மாதிரி போட்டுட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டத விட ரொம்ப குட்டி குட்டியா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் விட்டு விட்டு நான் வந்து தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த ஸ்பேஸ்ல வந்து இந்த கிரிட்ஸ போட போறீங்களோ, ஸோ அந்த ஸ்பேஸ்ல வந்து இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸ் இல்ல இன்ட் மாதிரி ஒரு மார்க்கிங் லைன் வந்து நீங்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க போடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாரி போட்டா தான் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட் மாரி போட்டுட்டு போடுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் எனக்கு ஈஸியா இருக்க மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாரி தோணுதோ, எது ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்கோ, ஸோ அந்த டிசைன நீங்க போட்டுக்கலாம். ஸோ இப்ப பாருங்க, பக்கத்துல கம்மியான ஸ்பேஸ் விட்டு ரொம்ப குட்டி குட்டியா கேப் விட்டு நான் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் சைடு வந்து நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப அகைன் அடுத்த ஸ்லாண்டிங் லைன் வந்து நான் போட்டுட்ருக்கேன்.
ஸோ இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தரேன். இப்போதைக்கு நான் சொல்ற கிளாஸ மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப நான் அது முடிச்சுட்டேன். அடுத்த பாக்ஸ்ல வந்து நானு மேல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ சின்ன சின்ன லைன் போட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த மாரி டாட் வச்சு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல பிராக்டிஸ் ஆகறதுக்காக ஈஸி மெத்தட் சொல்றேன். இந்த மாரி கம்மியான ஸ்பேஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணுமோ, ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இந்த கிரிட்ஸ் பேட்டர்ன் வந்து போட்டுட்டு, உள்ள வந்து நீங்க டாட் வச்சுக்கலாம், ஸ்ப்ரில் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிசைன் போட்டுக்கலாம். இல்ல நீங்க வேற ஏதாவது பெரிய டிசைன் போட போறீங்கன்னா, அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி இந்த கிரிட்ஸோட பாக்ஸோட சைஸும் நீங்க பெருசா தான் போடணும். ஸோ இதுதான் இந்த கிரிட்ஸோட ரூல்ஸ். ரூல்ஸ்ல இப்படி போட்டா தான் நல்லாருக்கும். அப்பதான் உங்களால போட முடியும் அந்த டிசைன். எல்லா கிரிட்ஸும் ஒரே சைஸ்ல போட்டீங்கன்னா, கண்டிப்பா அது நல்லா இருக்காது. உள்ள என்ன ஃபில் பண்ண போறீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த கிரிட்ஸ வந்து போடணும். ஸோ அகைன் நான் அதே மாதிரி போட்டுக்கிட்டேன். அதே மாரி லைன்ஸ் போட்டுட்டு, இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, அந்த பாக்ஸோட அந்த எல்லாமே ஜாயிண்ட் ஆகும்ல. ஸோ அந்த ஜாயிண்ட் ஆகுற இடத்துல அந்த கார்னர்ல நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். ஸோ உள்பக்கமா அந்த பாக்ஸோட உள்பக்கமா கார்னர்ல நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த வி ஷேப் மாரி வருதுல்ல, ஸோ அங்கலாம் வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாரி நீங்க டாட் வச்சுட்டு கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாரி தான். அந்த கிளாஸ் 6 பேட்டர்ன் கிளாஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது மாரி தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் ஆகுற வரைக்கும் இந்த மாரி நீங்க போட்டுக்கோங்க. பிராக்டிஸ் ஆயிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு விட்டு போட வந்துரும். ஸோ இப்போ நான் வந்து டாட் வச்சு இந்த மாரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ சேம் கார்னர் டூ கார்னர் ட்ரா பண்ணிட்டு, ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் வந்து அகைன் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்க நான் சொல்றது தான் போடணும் அப்படின்னு இல்ல. ஸோ என்ன வேணாலும் போடலாம். பட் நான் சொன்னதையும் நீங்க போட்டுருக்கணும். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டாட் வச்சுட்டு இப்படி 2 பக்கம் இழுத்து விடலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லன்னா லைட்டா லைனு, டாட்டு அப்புறம் அந்த டாட்லேருந்து இப்படி இழுத்து விடணும். ஓகேங்களா? ஸோ ஒரே ப்ரெஷர மெயின்டெயின் பண்ணி நீங்க இந்த கிரிட்ஸ போட்டாலும் போடலாம். அப்படி இல்லன்னா டாட் வச்சுட்டு இப்படி மேல, கீழ நீங்க இழுத்து விடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ, ஸோ அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த கிரிட்ஸ் ஃபுல்லாவே போட போறோம். அந்தந்த லைனுக்கு ஏத்த மாதிரி அந்த டைரக்ஷன்லயே வந்து போடணும். ஸோ அவ்வளோதான். ஒரே ப்ரெஷர மெயின்டெயின் பண்ணாலும் ஓகே தான். லைன் போடுறோம், லைட்டா டாட் வைக்கிறோம், இழுத்து விடுறோம். லைன் போடுறோம், லைட்டா டாட் வைக்கிறோம், இழுத்து விடுறோம். லைன் போடுறோம், டாட் வைக்கிறோம், இழுத்து விடுறோம். ஸோ இந்த மாரி லைட்டா இழுத்து விடலாம். இல்ல அப்டின்னா சென்டர்ல டாட் வச்சுட்டு, மேல கீழ சும்மா லைட்டா இழுத்து விட்டாலும் ஓகே தான். ஸோ லைன் போடுறோம், லைட்டா டாட் வைக்கிறோம், அப்புறம் லைன் இழுத்து விடுறோம். ஸோ இதே ஸ்டெப்ப வந்து நீங்க ஃபுல்லா பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நீங்க இந்த மாரி போட்டுட்டு, உள்ள வந்து நீங்க இதுல வந்து கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ, அதனால நம்ம டாட் அந்த மாரி வச்சுக்கலாம். ஒருவேள நீங்க அதிகமான ஸ்பேஸ் வந்து குடுக்க போறீங்க அப்டின்னா, அதாவது பெரிய டிசைன் வந்து உள்ள போட போறீங்க. ஒரு ஸ்ப்ரில் மாரின்னா, நீங்க ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசா போடணும். சரிங்களா? ஸோ, இப்ப இது வந்து ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ, அதனால டாட் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ, அவ்வளோதான் டாட் வச்சு முடிச்சுட்டேன். ஸோ, நான் இந்த மாரி பக்கத்து பக்கத்துல போட்டேன்றதுக்காக நீங்களும் இப்படியே போட்டுறக்கூடாது. தனித்தனி பாக்ஸ்ல நீங்க போடணும். ஸோ, நான் இந்த மாரி ஒட்டுன மாரி போட்டிருக்கேன்றதுக்காக நீங்களும் போடக்கூடாது. ஸோ, இப்போ அடுத்த கிரிட்ஸ் வந்து சேம் நான் கொஞ்சம் பெரிய பாக்ஸா வந்து போட்டுக்கிறேன். கேப் கொஞ்சம் அதிகமா விட்டு நான் கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸா போட்டுக்கிறேன். சேம் அங்க என்ன போட்டோமோ அதே டிசைன் தான் இங்கேயும் போட போறோம். ஸோ, நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்றதால, இந்த மாரி பாக்ஸஸ்ல போட்டு நான் பக்கத்து பக்கத்துல நெருக்கமா போட்டிருக்கேன். பட் நீங்க தயவு செஞ்சு அந்த தப்ப பண்ணக்கூடாது. ஸோ, இப்ப நான் அத போட்டுட்டேன். போட்டுட்டு இன்ட்டு மாரி தானே இருக்கு. ஸோ, அந்த நம்ம ஆல்ரெடி போட்ட டிசைன் அதுல
இப்படி ப்ளஸ் சிம்பல் மாரி நம்ம சென்டர்ல போட்டுக்கிறோம் அவ்வளோதான். போட்டுட்டு இப்போ இங்க வந்து அந்த பாக்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கா? ஸோ இங்க வந்து ஸ்ப்ரில் மாரி நம்ம ட்ரா பண்ண போறோம் சென்டர்ல அவ்வளோதான். ஸோ நீங்க தனித்தனி பாக்ஸ்ல வந்து இது எல்லா டிசைனுமே அழகா ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ இன்னொரு ரூல்ஸ் இதில என்ன அப்டின்னா, சேம் நம்ம பேசிக் ஃபில்லிங்ஸ்ல என்ன பார்த்தோம்? ஒரு டிசைன் எங்க ஃபுல்லா போடணுமோ, அந்த இடத்துல ஃபுல்லா போடணும். எங்க கால்வாசி டிசைன் போடணுமோ, அந்த இடத்துல கால்வாசி டிசைன் தான் போடணும். ஸோ சேம் இந்த பார்டர்ஸா இருக்கட்டும், கிரிட்ஸா இருக்கட்டும், ஃபில்லிங்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அந்த ரூல்ஸ் வந்து கன்டின்யூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரிட்ஸ்லயும் அதுதான். என்ன கிரிட்ஸ் எப்படி வேணாலும் போடலாம். நீங்க பார்டர்ஸ்ல போட்ட டிசைன்ஸ் மேக்ஸிமம் கிரிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கிரிட்ஸ்ல போட்டது பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். என்ன வேணாலும் நீங்க போடலாம். இப்ப நம்ம போட்டுட்டு இருக்கிறது கிராஸ் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நான் அந்த கிளாஸ் 6ல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஹம்ப் இருக்குல்ல. ஸோ ஹம்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கார்னர்ல சிங்கிள் ஹம்பா வந்து போட போறோம். ஒரு பாக்ஸோட கார்னர்ல அந்த மாரி 4 சைடும் சிங்கிள் ஹம்பா போட போறோம். ஸோ எங்கெல்லாம் வந்து பாதியா போட முடியுமோ, அங்கலாம் வந்து பாதி பாதி சிங்கிள் ஹம்ப் வந்து ட்ரா பண்ண போறோம். ஸோ அவ்வளோதான். இது பார்க்க ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த சென்டர்ல நீங்க டாட் வைக்கலாம், ஸ்விரில் போடலாம். என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ஒரு கிரிட்ஸு. இது எல்லாமே நீங்க தனித்தனி பாக்ஸ்ல வந்து போடணும். இந்த மாரி ஒட்டி, ஒட்டி பக்கத்துல ஒரு டிசைன் ஒட்டியிருக்க மாரி நீங்க போடக்கூடாது. இப்ப நம்ம போடுறதுக்கு பேர் வந்து கிராஸ் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? ஸோ இப்ப அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் கிரிட்ஸ்லயும் நான் அதே மாரி பாக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்ப என்ன பண்ண போறேன்னா, அகைன் அந்த பாக்ஸோட சென்டர்ல வி ஷேப் மாரி இருக்குல்ல, ஸோ அங்கலாம் வந்து நான் ஸ்விரில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். செமி ஸ்விரில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த கிரிட்ஸ்ல போடுற எல்லா டிசைன்ஸுமே ஆல்ரெடி நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டீட்டெயிலா ஒவ்வொரு கிளாஸுமே நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கிரிட்ஸ வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டா குடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஃபுல்லா எங்க போட முடியுமோ அங்க வந்து நான் ஃபுல்லா போட்டுட்டேன். எங்க வந்து கால்வாசி டிசைன் போட முடியுமோ, ஸோ அந்த இடத்துல நான் வந்து அந்த கால்வாசி டிசைன்ஸ் தான் போடுறேன். ஸோ இந்த மாரி தான் போடணும். அப்பதான் உங்க மெஹந்தி டிசைன் பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ இதே மாதிரி செமி சுருள் போட்டு இந்த கிரிட்ஸ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஸோ கீழ இந்த கார்னர்ல நான் எப்படி ஃபில் பண்றேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஹாஃப் தான். ஒரு கர்வ் போட்டு உள்ள வந்து டாட் வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட்டான லைன் வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்பேஸ் விட்டு விட்டு நீங்க ரொம்ப லைட்டா ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஜிக்ஸாக் லைன் வந்து போட போறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். லைன்ஸ் கிளாஸ்ல ஜிக்ஸாக் லைன் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான். ஸோ இந்த மாரி லைட்டா போட்டுட்டு நீங்க அதுக்கு மேல ஜிக்ஸாக் லைன் போடும்போது, உங்களோட லைன் பார்க்க ரொம்ப அழகா நீட்டா ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். ஸோ நான் ஃபுல்லா போட்டு முடிச்சிடுறேன் பாருங்க. ஸோ இந்த மாரி நீங்க ஜிக்ஸாக் லைன் போட்டுட்டு, அதுக்குள்ள நீங்க வேற ஏதாவது ஃபில் பண்ண போறீங்க அப்டின்னா, பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க. இல்ல நான் சின்னதா டாட் தான் வைக்க போறேன் அப்டின்னா, அதுக்கேத்த மாரி இந்த பாக்ஸோட சைஸ் வந்து நீங்க சின்னது பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஸோ இப்ப நான் ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டேன். சென்டர்ல டாட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். டாட் வச்சுட்டீங்கன்னா, இந்த கிரிட்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இப்ப அடுத்த கிரிட்ஸ் போலாம். ஸோ இப்போ நம்ப என்ன பண்ண போறோம்னா, சேம் கொஞ்சம் அதே மாரி ஸ்லாண்டிங் லைன், அந்த கிராஸ் ஸ்ப்ளிட்டிங் லைன் ட்ரா பண்ணிட்டு, ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து விட்டு நம்ம ட்ரா பண்ண போறோம். ஸோ அவ்வளோதான். மத்தபடி எல்லாமே சேம் தான். ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஒரே மாரி இருந்தா போதும். ஸோ நம்ம ஆல்ரெடி போட்ட அந்த சிங்கிள் ஹம்ப வந்து அந்த கார்னர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, போட போறோம். எல்லா பாக்ஸஸும் ஜாயிண்ட் ஆகுற இடத்துல, லைன் ஜாயிண்ட் ஆகுற இடத்துலலாம் நம்ப அந்த ஹம்ப வந்து போட்டுட்டு, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ மேல இருக்குல்ல.
ஸோ அந்த டாட்ட வச்சு நம்ம இந்த மாரி போட போறோம். ஸோ அந்த லைனுக்கு ஏத்த மாதிரியே அந்த டாட் வச்சு லைன் போடுறோம், டாட் வைக்கிறோம், இழுத்து விடுறோம். ஸோ அந்த ஃப்ளாருக்கு பக்கத்துல இந்த மாரி ஃபுல்லா போட போறோம். ஸோ இந்த மாரி நீங்க 2 கிரிட்ஸ மிக்ஸ் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதனோட சென்டர்ல கேப் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. ஸோ இங்க வந்து நீங்க ஸ்விரில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நெறைய மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கிரிட்ஸும் கம்ப்ளீட்டட். ஸோ அடுத்த கிரிட்ஸ்க்கும் சேம் நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி போட்டேன்ல, அதே அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த கரெக்ட்டா அந்த எட்ஜ் பாயிண்ட் இருக்குல்ல, எல்லா லைனும் ஜாயிண்ட் ஆகுற அந்த எட்ஜ் பாயிண்ட்லலாம் நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். ஸோ உள்ள வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாரி கார்னர்ல உள் பக்கமா 4 டாட் வந்து வச்சுட்டு, அத நான் இப்படி லைட்டா லைன் மாரி இழுத்து விடுறேன். ஸோ இது டியர் ட்ராப்ஸ் தான், வேற ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. லைன் போடுறீங்க. அந்த லைன் எல்லாம் ஜாயிண்ட் ஆகுற அந்த இடத்துல, ஒரு லைன்லயும் ஜாயிண்ட் ஆகுற இடத்துலலாம் டாட் வைக்கிறீங்க. உள்ள வந்து நீங்க இந்த மாரி கார்னர்ல உள்பக்கமா 4 டாட் வச்சு டியர் ட்ராப்ஸ் மாரி போட போறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதுவரைக்கும் நம்ம சிங்கிள் லைன் வச்சு எல்லா கிரிட்ஸும் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போறதுலாம் டபுள் லைன், ட்ரிபிள் லைன். ஸோ அத வச்சு எப்படி கிரிட்ஸ் போடலாம் அப்படின்றத பார்த்துரலாம். ஸோ இப்போ நான் டபுள் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அகைன் நான் வந்து டபுள் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டபுள் லைனா வர்றது எல்லாமே கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா விடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மேல பார்த்தது வந்து பேசிக் தான். ஸோ பேசிக் கிரிட்ஸ் தான். இந்த மாரி டபுள் லைனா போடுறதெல்லாம் கொஞ்சம் நமக்கு பார்க்க கொஞ்சம் லுக்கா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ பேசிக் கிரிட்ஸ் மேல இருக்கிறது தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் சொல்றேன். இந்த டபுள் லைன் போடணும் அப்படின்னா, கண்டிப்பா கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸா போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த டபுள் லைன் போட்டோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் திக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த இடத்துல இந்த கிரிட்ஸ் போட போறீங்களோ, ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கிரிட்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கணும் சைஸு. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஒரு பாக்ஸுக்கும் நடுவுல தின் லைன் வந்து ட்ரா பண்றேன். இப்போ 2 லைன் ட்ரா பண்ணி அத திக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த ஒரு பாக்ஸோட சென்டர்லயும் தின் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, இப்போ என்ன பண்ண போறேன்னா, எல்லா லைனும் வந்து மீட் ஆகுதுல்ல, ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த டைமண்ட் ஷேப் பாக்ஸ்க்குள்ள இன்ட் மாதிரி இருக்குல்ல, ஸோ சென்டர்ல டாட் வச்சுக்கிறேன் அந்த மாரி இருக்க இடத்துலலாம். ஸோ அவ்வளோதான், அந்த கிரிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டபுள் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த டபுள் லைன வந்து இந்த மாரி திக் பண்ணிக்கிறேன். ஸோ திக் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு லைனோட சென்டர்லேருந்து சும்மா இந்த மாரி லைட்டா இழுத்து விடுங்க. ஒவ்வொரு பாக்ஸோட அந்த டைமண்ட் ஷேப்ல இருக்குல்ல, ஸோ ஒவ்வொரு லைனும் அந்த லைனோட சென்டர்லேருந்து இந்த மாரி லைட்டா லைன் இழுத்து விட்டீங்க அப்படின்னா, இது பார்க்க ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து பாக்ஸோட சைஸஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாரி போட்டுக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட எம்ப்டி டிப்ப வச்சு லைன் வந்து இழுத்து விட போறீங்க அவ்வளோதான். ஒரு லைனோட சென்டர்ல இருந்து லைட்டா இப்படி லைன் இழுத்துட்டு, ஸோ இப்போ இதனோட அந்த ஃப்ளாரோட சென்டர்ல டாட் வச்சுக்க போறீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கிரிட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்த கிரிட் சேம் லெஃப்ட்ல இருந்து மேல ரைட்டுக்கு நான் 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் அகைன் வந்து அடுத்த லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லெஃப்ட் மேல இருந்து கீழ ரைட் கார்னருக்கு இந்த மாரி நான் வந்து அகைன் 2 லைன் ட்ரா பண்ணிட்டு, எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, ஸோ அதுக்கேத்த மாரி கேப் விட்டுட்டு நான் வந்து 2 லைன் வந்து அகைன் ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உள்ள மட்டும் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ டைமண்ட் ஷேப் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டைமண்ட் ஷேப் பாக்ஸ்க்குள்ள லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு பக்கத்துல நான் வந்து ஒரு திக் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த டைமண்ட் ஷேப் பாக்ஸுக்குள்ள திக் லைன் வந்து ட்ரா பண்றேன். அவ்வளோதான் விஷயம். ஸோ இது எல்லாமே நீங்க இந்த மாரி ஒட்டி, ஒட்டி, ஒட்டி போட்டுறக்கூடாது. தனித்தனி பாக்ஸா நீங்க போடணும். ஸ்பேஸ் விட்டு, விட்டு தனித்தனி பாக்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ இத வந்து நீங்க இப்படியே விட்டாலும் விடலாம். இல்ல உள்ள ஏதாச்சும் ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணலாம். உங்களோட விருப்பம். ஸோ நான் வந்து இத இப்படியே தான் விட போறேன். நீங்க வேற ஏதாச்சும் ஃபில் பண்றதா இருந்தாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல இப்படியே விட்டாலும் ஓகே தான். ஸோ இப்ப அடுத்த கிரிட்ஸ் வந்து நம்ம பார்த்துரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இது எல்லாமே ஏன்னா ஒரே மாரி தெரியுது எல்லா கிரிட்ஸும். ஸோ அதனால நான் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்ப அடுத்த பாக்ஸ்ல நான் வந்து சேம் கொஞ்சம் பெரிய பெரிய கேப் விட்டு விட்டு நான் வந்து பாக்ஸ் கிரிட்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, லீஃப் வந்து ட்ரா பண்றேன். ஸோ 3 லீஃப் இருக்க மாரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் எங்க ஃபுல்லா போட முடியுமோ, அங்க ஃபுல்லா போடுங்க. எங்க கால்வாசி போட முடியுமோ, ஸோ அந்த இடத்துல கால்வாசி போடுங்க. ஸோ இப்போ இந்த 2 லைனா போட்டிருக்கோம்ல, அது வந்து திக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி டிசைன்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் நீங்க திக் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த லீஃபுமே அவுட்டர் லைன்ல வந்து இந்த மாரி ஒரு லைன் வந்து திக் பண்ணிக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லீஃபு. ஸோ நீங்க இந்த இடத்துல லீஃப் தான் போடணும் அப்படின்னு இல்ல. ஃப்ளார் கூட போடலாம். ஸோ அகைன் நான் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸா வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, அந்த டைமண்ட் ஷேப்ல மேல இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல சென்டர்ல ஸ்ப்ரில் போட்டுட்டு, சுத்தி ஹம்ப் போட்டுட்டு, இந்த மாரி வைன்ஸ் போட்டுட்டு பக்கத்து பக்கத்துல டாட் வச்சுக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, லீஃப் வச்சு போடலாம். பேசிக் ஃப்ளாரு, ரோஸு, லோட்டஸ் என்ன வேணாலும் வச்சு போடலாம். ஸோ இப்போ மேல வந்து கால்வாசி தான் போட முடியும். ஸோ அதுக்கேத்த மாரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் சைட்லயும் அதே மாதிரி தான். எங்க ஃபுல்லா போட முடியுமோ, ஸோ அங்க வந்து நான் ஃபுல்லா போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க இந்த கிரிட்ஸ வந்து போடணும். உங்களுக்கு என்ன டிசைன் என்ன வேணாலும் நீங்க போடலாம். இந்த கிரிட்ஸு, பார்டர்ஸு, பேசிக் ஃபில்லிங்ஸு ஸோ இத பொறுத்தவரைக்கும். கிரிட்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன டிசைன்ஸ் போட போறீங்களோ, ஸோ அதுக்கேத்த மாரி அந்த பாக்ஸோட சைஸ வந்து நீங்க பெருசா போடணுமோ, சின்னதா போடணுமோ அதுக்கேத்த மாரி தான் நீங்க போடணும். ஸோ அந்த பாக்ஸோட சைஸ சின்ன டிசைன் போட போறீங்கன்னா, சின்னதா போடுங்க. பெரிய டிசைன் போட போறீங்கன்னா, பெருசா போடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து அந்த டபுள் லைன வந்து நான் திக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி திக் பண்ண உடனே அந்த உள்ள இருக்க அந்த பேசிக் ஃப்ளார் மட்டும் நல்லா சூப்பரா தெரியுதா? ஸோ அவ்வளோதான். இவ்ளோ நேரம் நம்ம வந்து கிராஸ் பிளிட்டிங் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ப்ளிட்டிங் பார்க்க போறோம். இந்த மாரி மேல வந்து நான் ஹரிசாண்டல் லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சைட்ல வந்து நான் வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்ப்ளிட்டிங் எப்படி போடணும் அப்படின்றத கிளாஸ் 6ல லைன்ஸை யூஸ் பண்ணி எப்படி பேட்டர்ன் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற கிளாஸில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நான் வந்து வெர்டிக்கல் லைனும் ஹரிசாண்டல் லைனும் நான் வந்து ஒன்றா போட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி போட்டுட்டேன். நீங்கள் இப்போ இதுக்குள்ளே எப்படி ஃபில் பண்ண போகிறீங்கன்னா செஸ் போர்டு எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ ஒரு பாக்ஸ் வந்து கருப்பாக இருக்கும், அப்புறம் ஒயிட்டாக இருக்கும், கருப்பாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெயிட் ஸ்ப்ளிட்டிங்க வந்து செக்குடு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க மேல ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ்ல ஃபில் பண்ணீங்க. அப்புறம் எம்ப்டியா விட்டீங்க. ஃபில் பண்ணீங்க, எம்ப்டியா விட்டீங்க.
ஸோ அடுத்த லைன் என்ன பண்ணணும்னா, எம்ப்டியா விட்டுட்டு ஃபில் பண்ணணும். எம்ப்டியா விட்டுட்டு ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாரி இந்த பாக்ஸ் ஃபுல்லா போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரெயிட் ஸ்ப்ளிட்டிங்கா நான் போட்டுக்கிறேன். திக் லைனா போட்டுக்கிறேன். உள்ள வந்து இந்த மாரி டாட் வச்சு டியர் ட்ராப்ஸ் போட்டு நான் ஹார்ட் ஷேப் வந்து போடுறேன். ஸோ இது எல்லாமே டியர் ட்ராப்ஸ் கிளாஸ்ல டீட்டெயிலா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்குள்ள நீங்க வேற என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கேப் இருக்க மாரி ஃபீல் ஆச்சு அப்டின்னா, இந்த பிளஸ் சிம்பல் மாரி இருக்குல்ல, ஸோ அங்க எல்லாமே நீங்க இன்ட் வந்து போட்டுக்கோங்க. அங்க இருக்க அந்த பேஸ்ட்ட வச்சு நீங்க லைட்டா இழுத்து விடலாம். அப்படி இல்லன்னா, இன்ட் மாதிரி நீங்க போட்டுக்கலாம். உங்களோட எம்ப்டி டிப்ப வச்சு இந்த மாரி இழுத்து விட்டீங்கன்னா, அழகா இன்ட் மாரி இருக்கும். பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் கூடிய சீக்கிரமே நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ நெறைய பேர் எனக்கு திரும்பவும் நெறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. பயங்கர ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு புரியுது. கண்டிப்பா நான் வந்து சீக்கிரம் வந்து டேட் அனௌன்ஸ் பண்றேன். ஸோ அதுவரைக்கும் நான் என்ன டிசைன்ஸ்லாம் சொல்றேனோ, அது எல்லாத்தையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து கிரிட்ஸ் பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கிரிட்ஸ் தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நீங்க வேற என்ன வேணாலும் புதுசா கிரியேட் பண்ணலாம். ஸோ இவ்ளோ நேரம் உங்களோட கோல்டன் ஹார்ஸ என்னோட கோல்டன் ஸ்பேரோ 24 ஓட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.